உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சனி, ராகு மற்றும் குரு ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார்கள். சுக்கிரனால் எந்த நன்மையையும் இம்மாதத்தில் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. வருமானம் திருப்திகரமாக உள்ளது. இருப்பினும் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு உகந்த மாதமாகும். நிச்சயதார்த்தம், திருமணம், மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் அதனால் சுப செலவினங்களும் ஏற்படும். தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் எதிர்பாராத பணவரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவும். திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்ட சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சுபபலம் பெற்று குரு பகவானாலும் பார்க்கப்படுவதால் பதவி உயர்விற்கும் ஊதிய உயர்விற்கும் சிறந்த சாத்தியக்கூறு உள்ளது. தற்போது பார்த்து வரும் வேலையிலிருந்து மாற்றம் தேடுவோருக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். புதிய வேலைக்கு பாடுபட்டு வரும் தனுர் ராசியினருக்கு வேறு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்கும். அதனால் ஊதியம் உயரும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்போர்களுக்கு அவர்களது கனவு நிறைவேறும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். தொழில் மற்றும் வியாபாரம். உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆணி மாதம். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் உங்களை தேடி வரும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு கிரகணைகள் உதவிகரமாக உள்ளன. கலைத்துறையினர். உங்கள் முயற்சியின்றியே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். வருமானம் உயரும். பலருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும். வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு அமைந்துள்ளதையும் கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. வருமானம் உயர்வதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பில் சற்று கவனம் செலுத்துங்கள். அரசியல் துறையினர். கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். மத்திய அரசின் செல்வாக்கு நிறைந்த நட்பினால் அரசாங்க பதவியொன்றை ஏற்கும் யோகமும் அமைந்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. அந்த தொடர்பினை சமயோசிதமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவ மாணவியர். ஆணி 18ஆம் தேதி வரை கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார்கள். அதன் பிறகு அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகின்றார்கள். 18ஆம் தேதி வரை படிப்பில் உற்சாகம் மேலிடும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பழக்க வழக்கங்கள் அமைந்த மாணவர்களுடன் சேர்க்கை ஏற்படும். அதன் பிறகு படிப்பில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தண்ணீர் வசதி குறைவில்லாது கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் ஓரளவு அவற்றை அழைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம். திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. வேலையில்லாத பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். சந்திராஸ்பதனங்கள். ஆணி 13 முதல் 15 காலை வரை. பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய்தீபம் ஏற்றுவது சுக்கிரனால் ஏற்படும் தோஷத்தை போக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.